தொடர்ந்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. 26 நாட்களுக்கு மேலாக காக்ரோச் ஜனதா கட்சியில் நடத்திய போராட்டத்தின் வெற்றியாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்தி. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த மோடி அரசின் பொது போராட்டத்தில் முதல் வெற்றியாகவே இது பார்க்கப்படுது. 26 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். முதல்ல கல்வி அமைச்சர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதுல அவர்கள் அந்த மாணவர்கள் அந்த போராட்டத்துல 3 விஷயங்களை வலியுறுத்தி இருந்தாங்க. கல்வியில கல்வி அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து இந்த போராட்டம் இதோட முடித்துக் கொள்ளப்படுமா, இல்ல இந்த போராட்டமானது இன்னும் மேலும் கோரிக்கைகளை வைத்து மேலும் தொடருமா? வணக்கம். அதாவது நமக்கும் தற்போது போராடி கொண்டிருக்க மாணவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இல்லை என்றாலும் கூட ஒரு முக்கியமான வேறுபாடாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் முழுமையாக குளறுபடிகள் நடைபெற்றதாகும். அங்கு வினாத்தாள்கள் கசிவு என்ற அடிப்படையில் பல மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கிவிட்டது என்ற அடிப்படையில் தான் முதற்கட்டமாக ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் களமிறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது மத்திய அரசை இந்த போராட்டத்தின் வாயிலாக பணிய வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் மத்திய அமைச்சர் தற்போது தர்மேந்திர அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது இந்த நடைபெற்ற வினாத்தாள் கசிவு தொடர்பாக முழு பொறுப்பையும் தலைமை ஏற்றுக்கொள்வதாக தற்போது ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாஜக ஆட்சி அமைத்து 13 ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் இந்தியாவில் பல போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மாணவர்கள் போராட்டத்திற்கு முன்னதாக பாஜக அரசு தனது முதல் அமைச்சரவையிலிருந்து அமைச்சரை தற்போது ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது. பல காரணங்களுக்காக இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவர்களுடைய இந்த தொடர் போராட்டமும் குறிப்பாக ஜந்தர் மந்தரில் துவங்கி நாட்டினுடைய அனைத்து பகுதிகளும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய முழக்கத்திட்டதாகவும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்ததன் அடிப்படையிலும் இந்த ராஜினாமா தற்போது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நம்முடைய அதாவது கோரிக்கை என்பது நீட் தேர்வு இல்லாத ஒரு தேர்வை, அதாவது நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் இல்லாத ஒரு தேர்வைதான் நான் முழுமையான ஒரு தீர்வாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டம் என்பது இந்த நடந்து முடிந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், மேலும் இது போன்ற நீட் குளறுபடிகள் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் மாணவர்கள் முதற்கட்டமாக தன்னுடைய போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முழுமையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமாக கோரிக்கையாக இருக்கிறது. அதை பல முறை சட்டமன்றத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் ஒருமனதாக இந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக பேசப்பட்டிருக்கிறது. சிறப்பு கவனிப்பு தீர்மானங்கள், மேலும் 0வில் முதலமைச்சர் பேசியது, தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருங்கிணைந்த கோரிக்கை, மேலும் தமிழகம் முழுக்க மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஆங்காங்கே போராட்டத்தை முன்னெடுத்தது. பல மாணவர்கள் நீட் தேர்வின் காரணமாக இங்கு தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்டது. மேலும் தொடர்ச்சியாக பல வடிவங்களில் தமிழ்நாடு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் கூட சட்ட வடிவிலான போராட்டத்தையும் முழுவாக நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுடைய ஒப்புதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு பிறகு இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட மாநிலங்கள் நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழகத்தினுடைய முக்கியமாக கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் தற்போது மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது நடந்து முடிந்த நீட் தேர்வில் தேர்வு அதாவது வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதன் முக்கியமாக காரணமாக மத்திய அமைச்சர் இருக்கிறார். எனவே அவருடைய துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைச்சரும் பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் இந்த அதாவது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் முழு பொறுப்பையும் மத்திய அமைச்சர் ஏற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கடந்த 26 நாட்களாக தங்களுடைய போராட்டத்தை பல வடிவங்களில் வெயில் மழை என்று பொருட்படுத்தாமல் சாலையில் அமர்ந்தபடி தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை இந்திய வரலாற்றிலே யாரும் பார்க்காத ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பு மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். டெல்லி இதுவரை எத்தனையோ போராட்டத்தை இதே ஜந்தர் மந்தரில் சந்தித்திருக்கிறது. ஆனால் மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பல வடிவங்களில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு காவல்துறையினுடைய துணையோடு இந்த போராட்டத்தை ஒடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடந்தது. அது மட்டுமல்ல,
மாணவர்களை களையவும் காவல்துறையினர்களும் மாணவர்களுக்கும் இடையான இந்த தொடர்ச்சியான அந்த மோதல் போக்கும், அதே போல பல மாணவர்கள் காயமுற்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டோம். ஏற்கனவே கடந்த 24 நாட்களில் கடைசியாக 6 நாட்கள் மாணவர்கள் மேல் விழுந்த தடியடி, அவர்கள் உடனடியாக கலந்து செல்ல வேண்டும் என்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அதன் தொடர்ச்சியாக அந்த கண்ணீர் போய் கொண்டுகள் வீசிய எல்லாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஜந்தர் மந்தர் திடலே ஒரு கலவர திடல் போல காட்சியளித்துக் கொண்டிருந்ததையும் நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கும் விடாப்பிடியாக மாணவர்கள் எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும், மழை வெயில் என எத்தனை இயற்கை பேரை சந்தித்தாலும் தொடர்ச்சியாக தாங்கள் நின்ற கொள்கையில் தொடர்ச்சியாக நின்று போராடினார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறையினரிடம் அடிவாங்கிய மறுநாளே இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கூடுதலாக நின்று களத்தில் நின்று நீட் தேர்வுக்கும் குறிப்பாக மத்திய அமைச்சருக்கும் எதிராக மத்திய அரசு உடனடியாக மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நாட்டின் பல மாணவர்கள் தங்களுடைய மொழிகளில் கையில் எழுதி பதாகைகள் ஏந்தி ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மேலும் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய இந்த போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 13 வருடங்களாக பாஜக ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனையோ மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது, மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதே ஜந்தர் மந்திரில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக மாணவர் போராட்டம் என்பது தொடர் போராட்டமாகவும் சற்றும் தொய்வில்லாமல் எந்த சூழலிலும் தங்களுடைய போராட்டத்தை கைவிடாமல் மாணவர்கள் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தின் முடிவில் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய வெற்றியை தான் கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் நீட் தேர்வு என்பது கிராமப்புற விளிம்புநிலை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கின்ற ஒரு நுழைவு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எனவே நீட் தேர்வு போல பல தேர்வுகள், நுழைவுத் தேர்வு என்ற அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் பள்ளியில் படித்து அதில் மூலமாக மதிப்பெண் பெற்று ஒரு பொறியாளராகவோ மருத்துவரோ ஆவதற்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டியதுதான் ஒரு அரசுடைய கடமையை தவிர, அதற்கு பின்னதாக ஒரு நுழைவுத் தேர்வு என்று வைத்து அந்த நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு தனியார் பயிற்சி பட்டறைகளுக்கும் நேரடியாக மாணவர்கள் எங்கு செல்வார்கள்? அவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு சூழல் எப்படி ஏற்படுவதற்கு சாத்தியம்? எனவே அப்படி ஒருவேளை நுழைவுத் தேர்வு அவர்கள் படித்தால் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் படிப்பதற்கான பொதுவான பொருளாதாரம் எங்கே இருக்கிறது? எனவே இதெல்லாம் பல கேள்விகளாக தமிழகம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்க ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் மட்டுமல்ல, பொறியியல் உள்ளிட்ட எந்த படிப்புகளுக்குமே நுழைவுத் தேர்வு கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது. கடந்த கால ஆட்சியும் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய குரலாகவும் ஒரே குரலாகவும் இருக்கிறது. எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக நாங்கள் பேசுவோம் என்று தற்போது தமிழகத்தை சேர்ந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள்.